மெட்ராஸ் மூவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க தீபா பாஸ்கர். ஒரு சூப்பரான திரைப்படம், ஆக்சுவலா எனக்கு சூப்பரான திரைப்படம், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும். கவின் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கவின் வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். அவ்வளோ அற்புதமா இருக்கு. படத்தோட பேர் என்னன்னு தெரியுமா? கிஸ்ன்னு சொன்னவொடனே நானே ஒரு மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்லா படத்துக்கு போனேன். என்னடா கிஸ்ன்னு போட்டிருக்காங்களே, எந்த மாதிரி படம் தெரியல, நார்மல் சர்டிபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. சரி போய் பார்க்கலான்னு பார்த்தா அது ஒரு அழகான காவியம் மாதிரி ஒரு சூப்பரா லவ்னா எப்படி அப்படின்றது சூப்பரா அழகா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு ராஜாக்களோட கதை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 2 பேர் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து பிடிக்காத ராஜா 2 பேரையும் கட்டி வச்சு எரிச்சிடுறாரு. அந்த இன்னொரு பர்சன் வந்து அவங்க லவ்வரை வந்து எப்பெல்லாம் பிரிஞ்சிருந்தாங்களோ அவங்கள ஃபீல் பண்ணி ஒரு புக்ல கவிதையா எழுதி இருந்தாங்க. நான் வந்து என்னுடைய காதலியை இவ்வளவு மிஸ் பண்றேன், அவ கூட இருக்கும்போது நாட்கள்லாம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த லவ் மூமெண்ட்ஸை வந்து அந்த டைரியில எழுதி இருந்ததாகவும், இதை படிச்ச ராஜா என்ன பண்றாரு, என்னடா லவ்வாடா பண்றீங்கன்னு 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு கட்டி வச்சு எரிச்சிட்டு அவங்க கூட இந்த டைரியும் சேர்த்து எரிக்கிறாரு. இதுல வந்து அவங்க எரிஞ்சு செத்து போயிடறாங்க. பட் ஆனா அந்த டைரி வந்து சாகல அப்படின்னு சொல்லிதான் கதையை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கு வாய்ஸ் யாரு கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி தான் வாய்ஸ் கொடுத்திருக்காரு. இந்த கதையை வந்து ஸ்டார்டிங், அதாவது ஓப்பனிங்ல இருந்து ரெனியூல் பண்றது, பினிஷிங்லயும் இந்த செகண்ட் ஆஃப் கதையை வந்து சொல்றது எல்லாமே விஜய் சேதுபதியோட வாய்ஸ் தான். இந்த வாய்ஸ் வந்து சொல்லி முடிச்சிட்ட பிறகு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோவோட இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ரொம்ப ஸ்மார்ட்டா நல்ல ஒரு ஹேண்ட்ஸம் லுக்லயே இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. தேவயானி வந்து அவங்களுக்கு அம்மாவா பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஒரு அழகான தம்பியும் இருக்காங்க. இவர் வந்து லவ்னாலே பிடிக்காது, எரிஞ்சு எரிஞ்சு உழுவுற ஆள் தான். இவருக்கு யார் லவ் பண்ணாலும் பிடிக்காது, அதையும் பிரிச்சு விட்டுருவாரு, இல்லை கெடுத்து விட்டுருவாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டரை தான் இவரை வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்க. இவங்க வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க தேவயானி மேடம். இவங்க வந்து ஒரு இடத்துல வந்து கேக்குறாங்க, எல்லாரும் ஃபேமிலியா சாப்பிடும் போது கேக்குறாங்க, உங்களுக்கு அம்மாவா எப்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. எனக்கு பார்த்தவொடனே பிடிச்சிருச்சு. உங்களுக்கு எப்பத்துல இருந்து அவங்கள பிடிக்கும்? எனக்கும் பார்த்தவொடனே பிடிக்கும். சோ எனக்கு இந்த மாதிரி உண்மையிலேயே யாரை பிடிக்குமோ அப்போ வந்து நான் லவ் வந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கவின் வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறாரு. இதுக்கிடையில பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டா படத்துல வந்து டிராவல் பண்றது நம்ம ஆர்ஜே விஜய். ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கேஷுவல், ஒரு ஆட்டிடியூடே இல்லாம கேஷுவலா பண்ணியிருக்காங்க. படத்துல இன்னும் ஒரு ஹைலைட் காமெடி கொடுக்கறது யாரு தெரியுமா? நம்ம விடிவி கணேஷ் தாங்க. அவர் வர போர்ஷன்ஸ் எல்லாம் வேற லெவல் காமெடி. ஆக்சுவலா டபுள் மீனிங் ட்ரிபிள் மீனிங்லாம் இல்ல, ஸ்ட்ரெயிட் மீனிங் தான். மனுஷன் வேற லெவல்ல வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு இந்த படத்துல. ஆனா அவர் வந்து என்ன கேரக்டர் பண்ணியிருக்காருன்னா விஜயோட அப்பா, சைக்காட்டிஸ்ட் டாக்டர் மாதிரி பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பரா இருக்கு. படத்துக்கு முக்கியமான பலமே அவரு தான் சொல்லலாம். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா உன்னாலே படத்துல வந்து டான்சரா வருவாரு பாத்தீங்களா நம்ம சதீஷ். எதிர்பார்க்கவே இல்ல, சதீஷ் தான் இந்த படத்தோட டைரக்டர். இப்ப இருக்க யங் ஜெனரேஷனுக்கு இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப அழகா பிடிக்கும். ஏன்னா அதை பேஸ் பண்ணியே எடுத்திருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த புக்கு வந்து கடல்ல இருந்த புக்கு வந்து கரை ஒதுங்குது. அந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா நெல்சன் சொல்லி எழுதியிருக்கு. அதை வந்து அந்த பீச் ஓரமா குப்பல்றவர் எடுத்துட்டு போறாரு. ஒரு பார்க்ல வந்து விஜயும் கவினும் இருக்கிற இடத்துல ஹீரோயினும் இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட அந்த புக்கு வந்து கிடைக்குது. அவங்க இதுல நெல்சன் போட்டவன பின்னாடி அவங்க நெல்சன் கூப்பிட்டோன்னா, ஓ இவர் பேர் தான் நெல்சன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவர் கையில கொடுக்குறாங்க. கொடுத்த அந்த செகண்ட் வந்து இயற்கையே வந்து ஏதோ பிளஸ் பண்ற மாதிரி வந்து மழை எல்லாம் பெய்யுது. இவருக்கு அந்த டைம்ல ஒரு பவர் கிடைக்குது, வித்தியாசமான பவர். அதை பேஸ் பண்ணி தான் படத்துக்கு கிஸ்ன்னு வச்சிருக்காங்க. யாரெல்லாம் லிப் லாக் பண்றாங்களோ, நார்மல் லிப் கிஸ் பண்ணாங்களோ, அதுக்கு அடுத்து அவங்க லைஃப்ல என்ன நடக்க போகுதுன்ற அந்த விஷுவல் வந்து அவருக்கு தெரியுது. அது ஒரு பவராவே கிடைக்குது. சரி மனுஷங்க கிஸ் பண்றதுதான் தெரியுதுன்னு பார்த்தா நாய் கிஸ் பண்றது கூட அவருக்கு தெரியுதுங்க. இது ஒரு வித்தியாசமான கான்செப்ட் தான். பட் ஆனா நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த பவர் அவருக்கு கிடைச்சோம் என்ன பண்றாருன்னா, அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு அவருக்கு தோணல, முன்னும் பிரிச்சு விட்டு போவேண்டான்னு சொல்லிட்டு காதல பிரிச்சு விட்டு போறாரு. இந்த படத்தோட ஹீரோயின் பேரு சொல்லலன்னா எப்படிங்க? ஹீரோயின் பேரு பிரீத்தி அஸ்ரானி. இவங்க இதுக்கு முன்னாடி அயோத்தின்ற படத்துல நடிச்சிருந்தாங்க. முக்கியமான கதாபாத்திரம், ரொம்ப அழகா அவங்களோட திறமையை வெளிப்படுத்தினாங்க. அதுக்கடுத்து இந்த படம் தான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல வந்து டான்ஸ், அதாவது இந்த படத்துல வந்து அவங்களோட கேரக்டரே ஒரு டான்சர் தான், சால்சா டான்சர். அவருக்கு பிடிச்ச மாதிரியே, அதாவது டைரக்டருக்கு பிடிச்ச மாதிரியே அவர் லைஃப்ல நிறைய விஷயங்கள் நடந்ததையும் இந்த படத்துல
வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துல அவங்க டான்ஸ் அமேசிங்கா இருந்தது, வேற லெவல். அந்த டான்ஸ் கத்துக்கிற போர்ஷன்ல நம்ம கவினும் வந்து போவார் அவங்க கூட டிராவல் பண்ணி, 2 பேரும் சேர்ந்து இந்த சல்சா டான்ஸ் ஆடுறது, அதுல ஒரு சாங் வரும். ஸோ சாங்ஸ் எல்லாமே கண்டிப்பா ஹிட் அடிக்கிற சாங்ஸ் தாங்க. ஸோ இவருக்கு இந்த மாதிரி ஒரு பவர் கிடைக்குதுன்னு சொன்னல. ஸோ பவர் வந்ததால என்ன பண்றாங்கன்னா, விடிவி கணேஷ் சாரை போய் பாக்குறாங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல, இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ட்டு. எதனால ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாருன்னா, அந்த ஹீரோயின் அந்த புக் கொடுத்ததால தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஹீரோயினை வந்து எப்படி மீட் பண்றதுன்னு தெரியாம தான் இந்த டான்ஸ் கிளாஸ்ல போய் ஜாயின் பண்ணுவாங்க. இதுக்கு இடையில வந்து காமெடிஸ்லாம் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. முக்கியமான காரணம் விடிவி கணேஷ் சார் தான். ஓகே, இதுக்கப்புறம் அந்த டான்ஸ் ஆடுறாங்களா. டான்ஸ் ஆடும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துல 2 பேருக்குள்ளேயும் லவ் இருக்கும், ஆனா வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. அந்த டான்ஸ் ஆடும்போது இவங்க 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இவருக்கு இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயம் வந்து விஷுவல் ஆகுது. அதாவது ஹீரோயின் செத்துருவாங்க அப்படின்ட்டு. அதனால லவ் சொல்லாமலே பிரேக்கப் பண்ணிட்டு 2 பேரும் போயிடுறாங்க. ஆனா லாஸ்ட்ல இவர் வந்து அவங்க 2 பேரும் லவ் சேர்ந்தாங்களா, லவ் சொன்னாங்களா, இதுதாங்க படத்தோட கதை. ஆனா இந்த பவர் வந்து இருக்கிற வரைக்கும் இவங்க 2 பேருமே டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்ன்றதையும் தெளிவா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்டா வந்து முக்கியமான கதாபாத்திரமா, அதாவது கெஸ்ட் ரோலா வந்து நம்ம பிரபு சார் பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேரையும் கிஸ் பண்ணும்போது தான் அந்த புக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி உள்ள வந்து பழைய எழுத்துக்கள்ல இருக்கும். ஸோ அதனால தஞ்சாவூர் போறாங்க. அங்க போய் பிரபு சாரை கண்டுபிடிச்சி இதுல என்ன எழுதிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது பல ஜென்மங்களுக்கு முன்னாடி நீங்க வந்து ராஜாவா வாழ்ந்தீங்க, பல காதலர்களை கொன்னுட்டீங்க, அவங்களோட காதலை பிரிச்சுட்டீங்க. அந்த சாபம் தான் இப்போ உங்களோட காதலுக்கு பழி வாங்கிட்டு இருக்கு. அதனால நீங்க யாரெல்லாம் பிரிச்சிங்களோ அந்த காதலர்களை சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுங்க. மேபி அந்த வகையிலயாச்சும் உங்களோட காதல் கை கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இவர் வந்து எல்லாரையும் ட்ரை பண்றாரு. ஆனா இவர் மைண்ட்ல வந்து லாஸ்டா கிஸ் பண்ணும்போது வந்தது பாத்தீங்களா இந்த விஷுவல், அது எல்லாமே ஒண்ணு ஒண்ணா நடக்க ஆரம்பிக்குது. இந்த படத்துல ஹீரோயினோட அப்பாவா கல்யாண் மாஸ்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப சிம்பிளா, ஒவ்வொரு ஆட்டிடியூட்லாம் இல்லாம அழகா டீசெண்டா நடந்து போயிருக்காரு. ஒரு இடத்துல ஹீரோயின் வந்து அவங்க கிஸ் மூலியமா லவ் எக்ஸ்போஸ் பண்றாங்க. ஆனா இது இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா கண்டிப்பா ஹீரோயின் செத்துருவாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவாய்ட் பண்ணிட்டே போறாரு. ஆனா லாஸ்ட் வரைக்கும் அவங்களுக்கு விஷயம் தெரியாது, எதனால வந்து அவர் வந்து அவாய்ட் பண்ணிட்டு போறாருன்னு தெரியாது. கிட்டத்தட்ட லவ் ஃபெயிலியர் மூட்லயே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரபு சார் வந்து பேசி அப்படி இப்படின்ட்டு சொல்லும் போது மறுபடியும் ஒன்னா சேர்ற மாதிரி இருக்கும், சேர மாட்டாங்க. ஆனா லாஸ்ட்ல அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஒண்ணு நடக்கும் பாருங்க, அந்த இடத்துல வந்து சூப்பரா நல்லா தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. நான் செத்தாலும் பரவாயில்ல, நீ செத்தாலும் பரவாயில்ல, 2 பேரும் ஒன்னாதான் இருப்போம் அப்படின்ற மெசேஜ் எல்லாம் வந்து நல்லா இருக்கு. கிஸ்ஸின் டைட்டில் வச்சிருக்காங்கன்னு சொல்லி படத்துக்கு வராம இருந்துராதீங்க. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி தான். குழந்தைங்கள நீங்க தாராளமா கூட்டிட்டு வரலாம். கிஸ் வந்து ஒரு அழகான காமெடி ஃபுல்ஃபில் படம்.